பழகி பாருங்கய்யா. சரக்கு போறது எப்படின்னு பழகுங்க. நான் யாரு? இந்திய நாட்டின் தலை சிறந்த குடிமகன். குடிக்காம என்ன அஜய் பொண்டாட்டி என்ன மச்சான்? மூஞ்சியும் முக கட்டையும் பாரு. என்ன மச்சான்? எடுவட்ட நாளரிக்கா பொண்டாட்டி நான் எப்படி தெரியுமா இருக்கு? அழகா செக்க செவேர் மகேஸ்வரி மாதிரி சீமை இல்லாம பொண்ணுக்கு வக்கத்த போய் வீட்டுல போய் கட்டிட்டு வந்ததுக்கு எந்த நேரம் பார்த்தாலும் புருஷன் ஏத்து திவசம் நாதாரி கழுதா. ஆடிய பொண்டாட்டி என்ன மச்சான்? ஆடிய பொண்டாட்டி என்ன மச்சான்? ஆடிய பொண்டாட்டி சொல்லு மச்சான். என்னடி ஒன்னங்க மச்சான் போட்டாவல மச்சான் நொச்சான தூக்கி போட்டு மிதிப்பேன். ஆசையா அத்தான் அப்படி கூப்பிடலாம். என்ன அத்தான்னா என்ன மச்சான்? அத்தான்னா என்ன மச்சான்? அன்னைக்கே அத்துட்டு போற வேண்டிய அத்தான். அப்ப ஆத்தாடு இருந்து அத்துட்டு வந்துருவா. அப்புறம் மப்படிக்கிறதுக்கு கழுத்துல காதுல மூக்குல இருக்கிற பூரா அத்து அடகு வச்சு போடுவான். என்ன மச்சான்? பெரிய மனுஷன் எல்லாம் வந்திருக்காருல்ல? ஆமா மச்சான். வந்திருக்காங்கம்மா. ஆமா மச்சான். யாருடி உனக்கு? என்ன தொட்டு தாலி கட்டின புருஷன். நானு தொட்டு தாலி கட்டின புருஷன். மற்ற பூரா படுக்க வச்சா கல்யாணம் பண்றாங்க. இல்ல மச்சான். சொல்லு மச்சான். நான் என்ன கேட்கிறேன், நீ என்னடி பேசுற? ஐயோ, தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டினா தூக்கி போய் மீறியா? போலீஸ் கோர்ட்டு செலவு எல்லாத்தையும் எங்க ஐயா பாத்துக்குவாரு. என்ன தொட்டு தாலி கட்டுற? ஐயா நல்லா கேட்டுக்கங்க. தாலிய புடிச்சு கழுத்துக்கிட்டுதான் கொண்டு வரேன். பின்னாடி 2 பொம்பளை கட்டி போயிடறான். முழுசா 3 முடிச்சமா போட விடுறாங்களா? கல்யாணத்தன்னைக்கு நம்ம கல்யாணத்தன்னைக்கு சித்திபா உடனே தாலியை தொட்டு கொடுத்தாரு. அவர் உனக்கு புருஷனா? அதிகமா பேசுறியா? அதிகமா பேசுறேன். ஏன் முறை மாமையா? ஏன் முறை மாமன்? என் அப்பன் பட்டாபி. எனக்கு பட்டா இல்லத பட்டாபி. என் அப்ப உனக்கு போய் கட்டி வச்சாரியா? அவனை மொட்டை அடிக்கணும். போய் மொட்டை கேட்கறதுக்கு கரெக்டா பதில் சொல்ல வேணாம். கழுதா, நான் யாரு உனக்கு? எங்க வீட்டுக்காரு. என்ற வீட்டுக்காரு. அட்வான்ஸ் வாட எங்க? நாங்க என்னமோ 10 லைன் வீடு கட்டி விட்ட மாதிரியும் நடுவுல அண்ணன் மதன் பாப்பா குடி வச்ச மாதிரி வீட்டுக்கார நோட்டு கட்ட போட்டு நீச்சு. என்னடி பேச நீ? ஒழுங்கா இப்ப கரெக்டா சொல்லணும். பெரிய மனுஷெல்லாம் வந்திருக்கா. நான் யாரு உனக்கு? என்று புருஷன். என்று புருஷன். அப்புறம் இந்த ஊர் பொம்பளை புருஷனை சித்தப்பை நான் கூப்பிட்டு தெரியுதுங்க. முந்தா நாள் என்னடி நடந்துச்சு? முந்தா நாள் அந்த முனையில இருக்கிற பன்னிக்குட்டி கட்டி பிடிச்சிங்க. முந்தா நாள் முனையில பன்னிக்குட்டியை கட்டி பிடிச்சானா? ஆமா மச்சான். ஐயா மப்ப போட்டு இப்படி வரும்போது பன்னிக்குட்டியை பார்த்தோன்னே கொழுக்கு முழுக்குன்னு என் பொண்டாட்டி மாதிரி இருந்துச்சு. என்ன நம்ம பொண்டாட்டிக்கு பின்னால வாழு தொண்டைக்கான் ஆடுதுன்னு பண்ணிய தொட்டேன். அது வாங்கி அப்படி கட்டிட்டு ஓடி போச்சு. இன்னைக்கு காலம் என்ன நடந்துச்சு? இன்னைக்கு அது ஏன் கேக்குற மச்சான்? சொல். தெருவில் இருக்கிற பொட்டை நாயை பிடிச்சு முத்தம் கொடுத்தேன். பொட்டை நாயா? முத்தம் கொடுத்தேன். அங்கதாண்டி சூனாப்பானா நிக்கிறான். கட்டி பிடிச்சாலும் பொட்டை நாயா பார்த்து முத்தம் கொடுத்தோம்னா என்ன நினைச்சுக்கிட்டு மனச ராஸ்கோல் போனா போது சின்ன புள்ள பாவம்னு விட்டா இனிமேல் உங்ககிட்ட பேசக்கூடாது. என்னைக்காவது பொம்பளை ஒழுங்கா பேசணும். ஒழுங்கா வீட்டுக்கு போன கஞ்சி ஊத்தணுமான்னா வீட்டுக்கு போனா எந்த நேரம் பார்த்தா டிவி போட்டியை பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கா. இவ சிரிக்கிய ஒரே நேரம் சனிக்கிழமை ராத்திரி 10 to 11 மணிக்கு நடக்கிற அசத்த போவது ஒரு நிகழ்ச்சி தான். சாப்பாடு ஓடினா ஒரு பொருள் டிவில விளம்பரம் போடுவாங்கல்ல, போடுவான். அப்படிங்கிற விளம்பரம் போட்டாச்சு. இப்பயாவது போடுனா இட்லியை தூக்கி எறிகிறான். சாம்பார் ஊட்டுமா அப்படின்னா ஹோட்டல்ல பிளாஸ்டிக் கட்டி கொடுப்பாங்கல்ல, அத மாதிரி கட்டி வச்சுக்கிட்டு புரிச்சுன்னு பிரிக்கி விடுறா. ஒண்ணு கடிக்கிற மாதிரி தட்டில் விழுகுது. மனுஷன் திங்க முடியுமா? இவட்ட பேசப்படாது. பேசினா நம்ம என்ன ஏதுன்னு மறிக்கிறாங்களா பொம்பளையா? தூக்கி போட்டு மிதிக்கணும். மிதிச்சிருமான இப்ப சூனா பான அந்த சிங்கத்தை பாருங்க. தூங்கி கட்டிக்க சிங்கத்தோட டிக்கிய சுரண்டி பாக்குறீங்க. பாரு ஏலா,
எப்ப பார்த்தாலும் மரியாதை பேசுவா ஓயிச்சதுக்கு ஒரு ஆம்பளைனா மரியாதை ஏய், போய் பேசிக்கிட்டு ஏண்டி, மரியாதை ஒண்டாட்டியா அண்ணே சிங்கத்தோட வீர பார்த்தானே சிங்கத்தோட வீரத்தை பொண்டாட்டிய போட்டு இப்படி அடிக்கூடாது. அன்பனுக்கு வாழ் வந்தா அத்தராத்துல கொடை பிடிப்பானா, பிச்சைக்காரனுக்கு வாழ் வந்தா போட்டு உடைப்பானா? ஏயா பொம்பளைனா புருஷன் பொறுத்து போனா ரொம்ப தாடுற. என்ன செய்யுங்க ஏயா எம்மா கோமணத்துல காசு இருந்தா கோழி கூப்பிட பாட்டு வருங்கிற மாதிரி ஐயோ காலையில எந்திரிச்சு போய் உலகாஞ்சிட்டு இருக்குது அரிசி வாங்கி வாங்கினா ரேஷன் கடைக்கு போய் ஒரு பாட்டில் பிராந்தி வேண்டியதற்கேயா ஏ தாயே நீ ஒரு பொண்ணு தானே, ஒரு பொண்ணு மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். என் மனசு உங்ககிட்ட இருக்கு, ஓ மனசு எங்கிட்ட இருக்கு. சொல்லு தாய், இந்த மாதிரி ஒரு குடிகார புருஷனை கட்டிட்டு நான் படாத பாடுபடுறது எனக்கு தானே தெரியும். நாதாரி பயல ஏம்மா, அண்ணே என்ன அண்ணே ஒரு ஆம்பளை அடி வாங்கிருக்கேன் வேடிக்கை பார்த்து அவரே வீட்டுல இப்படிதான்டா இருக்காரு. அவரே வீட்டுல இப்படிதான் இல்ல, அதனால்தான் சொல்றது சிங்களா வரக்கூடாதுன்னு. உனக்கு பொம்பளைனா ஏம்மா அவளை இலக்கம் நிறுத்துமா எதுக்கு ரெண்டு கேப் விட்டு நில்லு. ஏயா என்னன்னு கேக்குறேன். பயன்டா. உங்களை கண்டா பயந்து ஒடி கிடக்கணும் ஐயா சமையல் கட்டுக்குள்ளேயே. ஏம்மா. ஏயா உனக்குலாம் அவ்வளவு வீர் இருக்கீல, எனக்கு எவ்வளவு வீர் அம்மா, இருக்கு. எப்பா ஏப்பா பாத்துக்கிட்டு உன் மேல அடி வாங்கிருக்கியாப்பா. அப்பா இவைய சரியில்லைப்பா, நாம வாங்கப்பா பழகலாம். மாமனார் மருமக முறையில வாங்கப்பா பழகலாம், வாங்கப்பா பழகலாம். இப்படித்தான் பல இடத்துல பழகிக்கிட்டு தெரியுதுங்க.